வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம பிரண்டை துவையல் பண்ண போகிறோங்க. மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மூட்டு வலிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு மருத்துவ குணமுடையது. இது வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் சாப்பிட்லாம். இப்போ இது வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்க, கையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும் கையெல்லாம். இப்படி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு இது இந்த நரம்பெல்லாம் இப்படி ஒரு கத்தி சின்னதாக வச்சு இப்படி உடச்சி இந்த நரம்பெல்லாம் அழகாக இப்படி எடுத்துட்டு பாருங்க, இப்படி நம்ம எல்லாத்தையும் இப்படி இந்த எல்லாம் மேலே இருக்கிற இந்த தோலெல்லாம் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் அந்த நமிக்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். நாக்கெல்லாம் இல்லைன்னா அரிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி இதெல்லாம் இப்படி கொஞ்சம் எடுத்துடலாம். இப்போ இந்த எண்டில் நம்ம இப்படி வச்சு கட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். ஆனால் நம்ம செய்யும்போது மறக்காமல் எண்ணெய் கையில் தேய்ச்சிட்டு பண்ணோம்னா நம்ம கை கூட அரிக்காமல் இருக்கும். இது மாதிரி இது மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பிரண்டெல்லாம் அந்த நாரெல்லாம் எடுத்து நம்ம க்ளீனாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு எடுக்கணும். இப்போ நல்லா இதை நல்லா எண்ணெய் போட்டு வறுத்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வறுத்துக்கலாம். 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பிரண்டை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வதங்கணுங்க. கொஞ்சம் சரியாக வதங்கலனா கூட அந்த நமைக்கும் நாக்கு தொண்டெல்லாம். அதனால் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதில் வந்து அவ்வளோ நமக்கு வந்து இந்த ஜாயிண்ட் பெயின் எல்லாமே சரியாகும். இது வந்து வாரத்தில் நம்ம 2-3 டைம் கூட சாப்பிட்லாம். குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்க சாப்பிட்லாம். இது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான மருத்துவ குணம் இருக்குது இந்த பிரண்டையில். ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு பிரண்டை. இப்போ வந்து நம்ம தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 மூடி தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம ஒரு 4 நாள் கூட கெட்டு போகாமல் இருக்குங்க. நல்லா அரைச்சி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். தண்ணி சேர்க்காமல் அரைச்சோம்னா ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம், கேட்காமல் இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து இதோட நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வந்து வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம புளி சும்மா அப்படியே அந்த சூடுலேயே வதக்கி ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன்லேயே வதக்கணும். புளி குழஞ்சி ஒரு மாதிரி அது இதுவாகும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடுலேயே நம்ம அப்படியே வதக்கிக்கினாலே போதும். முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்க, இப்போ அரைச்சிட்டோம் நல்லா. இப்போ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றாமல் இவ்வளோ திக்காக அரைச்சிக்கினா போதும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு 2 நாள்னா கூட இது கெடாமல் இருக்கும். இப்போ தாளிக்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் சவக்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த சட்னியில் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பிரண்டை துவையல் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு சூப்பராக தோசை செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், முருவில் நல்லா ஒரு சூப்பராக ஒரு தோசை செஞ்சுக்கலாங்க. பிரண்டை சட்னிக்கு பாருங்கள், சூப்பராக பிரண்டை சட்னி நல்ல ஒரு டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ வந்து இது நம்ம தோசையோடு வச்சு சாப்பிட்லாம்.